எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சில சோகங்கள், துக்கங்கள் மனசை போட்டு அழுத்துதா? உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியலையா? இப்படி நினச்சி பாருங்க. இருக்கும் மனசுக்குள்ளே நம்ம சேர்த்து வச்ச குப்பைகள், தேவையில்லாத கஷ்டங்கள், அதை நம்மளா தூக்கி வெளியில் போடுற வரைக்கும் அது நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தன் போய் ஒரு துறவிக்கிட்ட எனக்கு மனம் பாரமாக இருக்குது, அதை எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னானா. அப்போ அவர் ஒரு கோணிப்பையை கொடுத்து, இதில் நீ வழியில் போகிற இப்போ கிடைக்கிற காய்கறிகள் இதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டே வா அப்படின்னாராம். அப்படியே சேகரிச்சுக்கிட்டே வரும்போது இந்த பை ரொம்ப வரைக்கும் நீ சேகரிச்சுட்டு வா. அப்போ அவன் வழிநடுக சேகரிச்சுக்கிட்டே போகிறான். மேலே போட கீழே இருக்க காய்கறிகள் என்ன ஆகும்? அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அவனால் தாங்க முடியல. இந்த பை ரொம்ப வரைக்கும் நம்மளை எடுக்க சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவனால் நாற்றம் தாங்க முடியாமல் அந்த துறவிக்கிட்ட போய், ஐயா என்னால் முடியலை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் முடியலை? நீ இந்த பையில் நான் சேகரித்து வச்சுருக்க காய்கறிகள் அழுகி நாற்றம் எடுக்குது, என்னால் அதை தாங்கிக்க முடியும். நாற்றம் எடுத்து தூக்கி போட வேண்டியது தானே, அது எதுக்கு நீ சுமந்துக்கிட்டு இருக்க? நீங்கள் தானே பை நிறையா சேமித்து வைக்க சொன்னீங்க, நான் சொன்னேன் உனக்கு வேண்டாமா அப்படிங்கிறாரு. அப்படி தான் நம்மளும். ஒருத்தன் நம்மளை சொல்லிட்டாங்கன்னு நம்ம அதை சேமித்து வச்சுக்கிட்டே, ஐயோ நாற்றம் எடுக்குதே, என்னால் முடியலையே, நெஞ்சு அடைக்குதே, தலைவலிக்குதே, படபடப்பாக இருக்கே அப்படின்ட்டே இருந்தோம்னா நாற்றம் எடுக்க தான் செய்யும். அதை தூக்கி தூரம் வீசிட்டோம்னா அது எப்படி ஃப்ரீ ஆகிடும்? அது மாதிரி தான் நம்ம மனசு என்ன குப்பை தொட்டியா? எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வச்சு, அன்றைக்கி அவன் எது சொன்னான், இன்றைக்கி இவன் சொன்னான், ஐயோ என்னால் முடியல அப்படின்னு இருந்தால் நாற்றம் எடுத்து தான் வாழணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளுக்கு வேண்டாததை தூக்கி தூர வீசி எரிஞ்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு மோதிரம் வாங்கி போடுறீங்க, அது சரியாக இருந்தால் அதை பற்றி நினைக்க மாட்டீங்க, சந்தோஷப்பட்டுடுவீங்க. அதுவே உங்கள் கைக்கு பொருந்தலைன்னா என்ன பண்ணுவீங்க? அதையே நினச்சிட்டு இருப்பீங்க. கழுத்துக்கு ஒரு செயின் வாங்கி போடுறீங்க, அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் சந்தோஷமாக அதை மறந்துடுவீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலைன்னா அது உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும், எந்நேரம் அந்த நினப்பாகவே இருக்கும். கைக்கு போடுற வளையல், காதுக்கு போடுற தோடு, கண்ணுக்கு போடுற கண்ணாடி, இப்படி நாம் உடுத்துகின்ற ஆடை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் நம்ம அதை பற்றி நினைக்க மாட்டோம், மறந்துடுவோம். அதுவே நம்மளுக்கு பொருந்தலை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா என்ன செய்வோம்? அதையே நினச்சிட்டு இருப்போம். அது மாதிரி தான் எந்த கவலைகளும் நிகழ்வுகளும் உங்களை திரும்ப 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 நினைக்க வைக்குதோ அது உங்களுக்கு பொருத்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை தூக்கி தூர போட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை கூட மறக்க முடியாது. சந்தோஷமெல்லாம் 1000 நல்லது இருக்கும், நமக்கு 999 நல்லது இருக்கும். ஆனால் அந்த ஒன்று பொருந்தாதது தான் நம்ம மனசை உறுத்தும். எது உங்களை உறுத்துதோ, எது உங்களை திரும்ப திரும்ப நினைக்க வைக்குதோ அது உங்களுக்கு தேவையில்லாதது என்ற அர்த்தம். அதனால் அது தூக்கி தூர போட்டுட்டிங்கன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும். இப்படி தான் சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். நமக்கு தேவையில்லாததை நினச்சோம்னா வீணான மன கஷ்டங்களும் வருத்தங்களும் தான் நம்ம வாழ்க்கையில் நிகழும். அது நிகழாமல் நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. நாம் தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பையும் போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக
என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி.